வணக்கம் தோழா. இந்த வீடியோவில் பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான டைட்டில் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது திட்டமிடல் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்ன அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிடல், திட்டமிடலில் திட்டக்குழு இருக்கும், நிதிக்குழு, நிதி ஆயோக் இருக்கும், தேசிய வளர்ச்சி குழு அந்த குழு இருக்கும், அப்புறம் வந்து 5 ஆண்டு திட்டங்கள் இருக்கும். அதுக்கடுத்து வந்து திட்டங்களை முன்மொழிந்தவர்கள், அந்த மாதிரி நம்ம வந்து டிகிரி ஃபேஸ்ட்டுக்கு எல்லா விஷயங்களையும் அடக்கி இந்த வீடியோ உருவாக்கியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுவோமா? திட்டமிடல் அப்படின்றது ஒன்று, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அடைய வேண்டிய இலக்குகளை முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட பொருளாதார நோக்கங்களையும் வழிகாட்டுதல்களையும் அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட முடிவுகளையும் திட்டங்களையும் உள்ளடக்கிய வரைபடமே பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திட்டம் அப்படின்னா என்ன? நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போகிறத முன்கூட்டியே பிளான் பண்ணுறது தான் பிளான், அதாவது திட்டம். அதை பொருளாதார ரீதியாக செஞ்சோம்னா அது வந்து பொருளாதார திட்டம். 1928 சோவியத் ஒன்றியம் திட்டமிடலை செயல்படுத்தி துவங்கியது. அதாவது ரஷ்யா தான் ஃபஸ்ட்டு 1928 திட்டமிடல் தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? அதான் வந்து சோவியத் நாட்டை வல்லரசாக மாற்றிருக்கு. அதாவது பொருளாதார திட்டமிடல். 1930களில் பொருளாதார பெருமந்தம் அமெரிக்காவில் மக்களின் வாங்கும் திறனை குறைத்து சிக்கலான சூழ்நிலையை உருவாக்கியதால் பொருளாதார திட்டமிடலின் அவசியம் என்னும் கருத்து வலுவடைந்தது. ஓகே, இதில் வந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். பண வீக்கம் அப்படின்னா என்ன, பண வாட்டம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு எனக்கு தெரியாது. பண வீக்கம்னா நிறைய பணம் வச்சு அது வீங்கி போன மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்குவாங்க. அப்படி இல்லை. வந்து பண வீக்கத்துக்கும் பண வாட்டத்துக்கும் டிஃப்ரெண்ட் புரிஞ்சிட்டோம்னா, இந்த வாங்கும் திறன் குறைந்தது காரணம் வந்து பண வீக்கம் தான். அந்த பண வீக்கம் ஏன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ ஒரு கடைக்கு நான் போகிறேன், 10 ரூபா கொண்டு போகிறேன். அங்கே ஒரு ஷாம்பு வாங்கலான்னு போகிறேன். அப்போ நான் ஷாம்போட விலை 10 ரூபா நினச்சி போகிறேன். ஆனால் இந்த ஷாம்போட விலை வந்து ஒரு 8 ரூபாயோ அல்லது ஒரு 5 ரூபாயோ அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே ஷாம்போட விலை 8 ரூபா அல்லது 5 ரூபா அப்படின்னா நான் 5 ரூபாயா இருந்தால் 2 ஷாம்பு வாங்கிடுவேன். அப்போ நான் கொண்டு போன காசு மிச்சமாகவே இருக்குது. அதுதான் பண வாட்டம். ஓகேவா? பண வீக்கம் அப்படின்னு என்னன்னா, நான் ஒரு ஷாம்பு 10 ரூபா நினச்சி தான் போகிறேன். ஆனால் இங்கே ஷாம்போட விலை 12 ரூபா, 15 ரூபா அல்லது 20 ரூபா. அதாவது நான் கொண்டு போன காசோட அதிகமாக இருந்துச்சுன்னா அதுதான் வீக்கம். ஓகேவா? அப்போ வந்து 1930 வந்து அமெரிக்காவில் வாங்கும் திறனை குறைத்தது வந்து பண வீக்கம். அதனால அந்த இடத்துல வந்து பொருளாதார திட்டமிட்டு நம்ம அதை செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்போ தான் உலகுக்கே வந்து பொருளாதார திட்டமிடல் அவசியம் அப்படின்றது புரியுறாங்க. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி யார் பண்ணிட்டா? ரஷ்யா வந்து திட்டமிட்டு எல்லாத்தையும் செயல்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கா அப்படி. ஓகேவா? இந்தியாவில் திட்டமிடல் 1947 இந்திய விடுதலைக்கு பிறகு 1948 ஏப்ரல் மாதம் 6 முதல் தொழில் கொள்கை அறிவிக்கிறாங்க. இந்த கீழே ஃபோட்டோக்கு பாருங்க, இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரிசல்யூஷன் ஏப்ரல் 6, 1948. இது வந்து ரியல் இல்லை, உங்களுக்காக ஜெமினியில் உருவாக்கப்பட்ட ஒரு புகைப்படம் தான். ஆனால் இது வந்து ரியல் தான், ஏன்னா நான் கொடுத்த கண்டென்ட் கரெக்டு தான். அறிமுகம் 1948 ஏப்ரல் 6 அன்று அப்போதைய தொழில்துறை அமைச்சராக இருந்த டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜியால் இது அறிவிக்கப்பட்டது. ஓகேவா? பிரசாத் முகர்ஜி, பிரணாப் முகர்ஜி இப்போ முன்னால் இருந்த குடியரசுத் தலைவர் தான் பிரணாப் முகர்ஜி. இவர் வந்து தொழில்துறை அமைச்சர் பிரசாத் முகர்ஜி. ஓகேவா? தேவை, சுதந்திரத்துக்கு பிறகு நாட்டின் தொழில்மயமாக்கலை திட்டமிட்டு வழிநடத்த ஒரு முறையான கொள்கை தேவைப்பட்டுச்சு. ஓகேவா? மார்ச் 15, 1950 நேரு அவங்களுடைய பிரதமர் இருக்கும்போது தான் திட்டக்குழு அமைப்பாங்க. அதாவது அப்போதைக்கு வந்து நிதிக்குழு, நமக்கு தெரியும் ஆர்டிக்கல் 280 நிதிக்குழு, அதாவது குடியரசுத் தலைவர் 5 ஆண்டுக்கு ஒரு முறை அமைப்பார். அதில் வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பே அவருடைய பேரை முன்மொழிஞ்சிருவாங்க அப்படிலாம் தெரியும் நமக்கு. ஓகே, அப்போதைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நிதிக்குழு தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா கேசி நியோகி. அவர் தான், அவரோட தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டி தான் சொல்கிறாங்க, திட்டக்குழுன்னு ஒன்று அமைங்க, திட்டத்தை போடுங்க, அப்புறம் பாருங்க அப்படின்னு சொல்லி திட்டக்குழு உருவாக்க சொல்கிறாங்க. அப்போ நேரு உருவாக்குறாரு திட்டக்குழு. ஆனால் அதுக்கடுத்து மோடி இப்போ 2014 ஆகஸ்ட் மாதம் திட்டக்குழுவை கலைச்சிட்டு நாங்கள் வேற ஒரு புதுசாக ஒன்று உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2015 ஜனவரி 1 நிதி ஆயோக்கு உருவாக்கிடுவாங்க. ஓகேவா? அது வரைக்கும் திட்டக்குழு தான் இருக்கும். இப்போ நிதி ஆயோக் உருவாக்கிட்டாங்க 2015. ஓகேவா? ஏப்ரல் 1, 1951 முதல் அந்த திட்ட காலத்தோட திட்டங்கள் தொடங்கி, அதான் 5 இயர்ஸ் பிளான்னு 5 ஆண்டுக்கு திட்டம் போட்டுருப்பாங்க. ஓகேவா? முதல் 5 ஆண்டு திட்ட காலம் 1951 முதல் 56 வரை. ஓகேவா? அடுத்து பிரதமர் அவர்கள் வந்து நிதி ஆயோக்கு உருவாக்கிட்டாங்க 2015 ஜனவரி 1.
ஓகே. அதுக்கடுத்து திட்டங்கள் காலவரிசைப்படி. இது வந்து முக்கியமான திட்டங்கள் மட்டும். 1934 விஸ்வேரியா, ஓகேவா? வாரியான்னு போட்டிருக்கு, வேரியான்னு மாற்றிக்கிங்க, ஓகேவா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக், நான் தான் தப்பாக டைப் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து டைப் பண்ணுறதுல கையில் டைப் பண்ணுறதில்ல, வாய்ஸில் அந்த மைக் அமைக்கிட்டே பேசி டைப் பண்ணுறது, அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பண்ணுறதுக்கு. அதனால் கொஞ்சம் மாற்றிக்கிங்க. 1934 இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்தவர் அவர் தான். ஃபஸ்ட்டு திட்டமிடுதலை சொல்கிறது இவர் தான், ஓகேவா? 1934 திட்டமிடுதலுக்கான முதல் அடித்தளத்தை அமைச்சவரே வந்து விஸ்வேரியா அவர்கள் தான். இவர் பொறியியல் வல்லுநர் மற்றும் அரசியல்வாதி. யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், ஓகேவா? ஓகே, அங்கே மேலே போயிடலாம். இவர் இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு புத்தகம் எழுதுறார். இந்திய பொருளாதார திட்டமிடல், ஓகேவா? அந்த புக்கில் வந்து என்ன சொல்லுவாருன்னா, 10 வருஷத்துக்கான பிளானிங்கை போட்டு நீங்கள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி 10 ஆண்டுகளுக்கான இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சிக்கு வரைவாக அதை பார்ப்பாங்க. 10 ஆண்டுக்குள்ள திட்டம் மாதிரி கொடுப்பார். நம்ம 5 ஆண்டு திட்டங்களை தான் கடைபிடிச்சிட்டு இருந்தோம், இவர் 10 ஆண்டுக்குள்ள திட்டமாக சொல்கிறார். அந்த புக்கில் இருந்து தான் தேசிய திட்டமிடல் அப்படின்ற ஒரு கருத்தே வந்து எல்லாருக்கும் பரவ ஆரம்பிக்கும், தோன்றி இருக்கும், ஓகேவா? தேசிய திட்டமிடல் அப்படின்ற கருத்து எந்த புத்தகத்துல தொடங்குச்சு அப்படின்னா, இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படின்ற புத்தகத்துல இருந்து. இந்திய பொருளாதார திட்டமிடல் எழுதினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேரியா அவர்கள், ஓகேவா? 1934. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1938 ஜவஹர்லால் நேரு திட்டம். அதாவது சுபாஷ் சந்திர போஸ் ஹரிபுரால ஒரு மீட்டிங் போடுவார். அந்த மீட்டிங்கில் ஒரு திட்டக்குழு அமைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுவார். திட்டக்குழுவோட நன்மைகள் அப்படிலாம் பேசுவார். அதை வச்சுக்கிட்டு 1938 ஜவஹர்லால் நேரு ஒரு திட்டம் போடுவார். அதான் தேசிய திட்டக்குழுன்னு ஒரு அமைப்பார். அந்த குழு வந்து அப்போதைக்கு அமைச்ச டயத்தில் 2ஆம் உலகப் போர் வந்துடும், அரசியலில் ஒரு அமைதி இல்லாமல் ஒரு பதற்றமான நிலையாக இருக்கும். அதோட அதை கலைச்சி விட்டுருவாங்க. அதனால் தடைப்பட்டு போயிடும், அந்த தேசிய திட்டக்குழு தடைப்பட்டு போயிடும், ஓகேவா? ஜவஹர்லால் நேரு அவர். ஓகே. அடுத்து வரும் 1940 பாம்பே திட்டம். அதாவது பாம்பேயில் ஒரு முக்கியமான தொழில் அதிபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு 8 பேர் சேர்ந்து ஒரு திட்டத்தை முன்மொழிகிறாங்க, ஓகேவா? அந்த திட்டத்துக்கு பேர் வந்து தொழில் வளர்ச்சிக்கு தான் முன்னுரிமை அளிக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் தொழில் அதிபர்கள், அப்போ அவங்க கம்பெனிஸ்க்கு தான் முக்கியம் கொடுப்பாங்க, தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓகே. அது மட்டும் இல்லை, 15 ஆண்டுகளுக்குள் வேளாண்மை உற்பத்தியை இருமடங்கு ஆக்குவதை நோக்கமாக கொண்டிருந்தது, ஓகேவா? அதை ஏன் அவங்க தொழிலையும் சொல்கிறாங்க, வேளாண்மை சொல்கிறாங்கன்னா பார்க்க வேணாம். இப்போ ஒரு ஒரு துணி நெய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை இருக்கு, ஓகேவா? இல்லை ஒரு சர்க்கரை தொழிற்சாலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சர்க்கரை தொழிற்சாலை கரும்பு வேணும். கரும்பு எங்கே இருக்கும்? விவசாயத்தில் இருக்கு, வேளாண்மையில் இருக்கு. இப்போ வேளாண்மையை நம்ம இருமடங்கு ஆக்கினாதான் வேளாண் பொருட்கள் கம்பெனிக்கு வரும், கம்பெனி நல்லா ரன் ஆகும். இப்போ கம்பெனி ரன் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் வேளாண் பொருட்கள், மூலப்பொருள் வேணும். மூலப்பொருள்லாம் வேளாண்மையில இருக்கு. வேளாண்மையிலிருந்து மூலப்பொருள் கிடைக்கணும், கம்பெனி ரன் ஆகாதுல்ல, அதுதான் சொல்ல வரேன். 15 ஆண்டுகளுக்குள் வேளாண்மை உற்பத்தியை இருமடங்காக்குவதை நோக்கமாக கொண்டிருந்தாங்க. ஓகே. 1944 என்எஸ் அகர்வால், அதாவது ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் அப்படின்னு அவர் பேர் தான் என்எஸ் அகர்வால் திட்டம், ஓகேவா? இவர் தான் அந்த என்எஸ் அகர்வால் அவர்கள். இது காந்தி திட்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன்னா காந்தி திட்டம் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னா, இது வேளாண்மை மற்றும் கிராமிய பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை இருக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள திட்டம். அதாவது காந்தியடிகள் வந்து வார்த்தைக்கு வார்த்தை இந்தியாவின் முதுகெலும்பு, இந்தியாவின் ஆன்மா அப்படிலாம் கிராமம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பார். அப்போ இந்த கிராமத்தை பற்றி வரும்போதெல்லாம் அது வந்து காந்தி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வந்து வேளாண்மையும் கிராமிய பொருளாதாரத்தில் தான் முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய திட்டம். பன்முகப்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தையும் வலியுறுத்துறாங்க, ஓகேவா? அடுத்து போயிடும் 1945 எம்என் ராய் அவர்கள் திட்டம், ஓகேவா? இது திட்டம் வந்து மக்கள் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வேளாண்மை உற்பத்தி மற்றும் விநியோகத்தை இயந்திரமயமாக்குவதை பற்றி கூறுது. அதாவது வேளாண்மையில் வந்து மக்களுடைய மனித வளத்தையே போட்டு செலுத்தாம கொஞ்சம் இயந்திரமயமாக்கணும்னா இன்னும் நல்லா சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் மக்களோட வேளாண் பொருட்களை அரசு தான் விநியோகம் பண்ணி அதுக்கான விலையை நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மேலும் நுகர்வுப் பொருட்களை அரசே விநியோகம் செய்ய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறார். இப்போ வந்துலாம் இப்போலாம் நம்ம கம்பெனி சொல்கிற ரேட்டு தான் நம்ம விற்க வேண்டியதாக இருக்கு எல்லா பொருளையுமே, ஓகேவா? அப்போ வந்து அப்படி இல்லை, அதனால தான் சொல்லியிருக்காரு, ஓகேவா? இவர் தான் அவர், எம்என் ராய் அவர்கள். ஓகே. அடுத்து பாருங்க, 1950 ஜெயபிரகாஷ் நாராயணன் திட்டம். ஜெயபிரகாஷ் நாராயணன், இவரோட திட்டம் வந்து சர்வோதயா திட்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க.
காந்தி மற்றும் வினோபா பாவே அவர்களின் கருத்துக்கள் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டுச்சு. விவசாயம், சிறுதொழில், குடிசை தொழில் ஆகியவற்றுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டது. அதாவது விவசாயம், சிறுதொழில் அப்படின்னா வரும்போதே எனக்கு தெரிஞ்சிடும், ஆமாம் சர்வோதய திட்டம் அப்படின்னு. ஏன்னா காந்தி கிராமியவாதி, வினோபா பாவே தான் பூமிதான இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் தொடங்கி நிலங்களை, அதாவது நிலங்களை வந்து கொடுங்க விவசாயம் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்பார். அப்போ வந்து இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தெரியும், விவசாயம், சிறுதொழில், குடிசை தொழில், இது ரெண்டுக்குமே வந்து காந்தியும் வினோபாவும் ஆதரவாக இருந்தவங்க தான். அதனால நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சர்வோதயா திட்டம் அப்படின்றது மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து 1950 ஜெயபிரகாஷ் நாராயண் திட்டம் வந்து சர்வோதயா திட்டம் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஓகே, திட்டக்குழு கேசி நியோகி அவர்களின் கமிட்டி பரிந்துரையின் பேரில் மார்ச் 15, 1950 இந்திய அரசின் நிர்வாக தீர்மானத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது. இது அரசியலமைப்பின் படியான அமைப்போ அல்லது சட்டத்தினால் உருவாக்கப்பட்ட அமைப்போ இல்லை. திட்டக்குழுவின் பணிகள் நாட்டில் உள்ள பொருள்கள், மூலங்கள் மற்றும் மனித வளங்களை அளவிடுதல் மற்றும் அவற்றை மேம்படுத்தும் வழிகளை ஆராய்தல். அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய பொருளோ, எவ்வளோ பொருள் இருக்குது, எவ்வளோ மூலப்பொருள் இருக்குது, எவ்வளோ மனித வளங்கள், மனித வளங்கள்லாம் கல்வியும் சேரும், வேலை செய்யக்கூடிய அந்த மனித உழைப்பும் சேரும். ஓகேவா? அதெல்லாம் அளவிட்டு அவற்றை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்றதுக்கான வழிகள் ஆராயிருக்கு. நாட்டின் வளங்களை பயனுள்ள முறையில் சரிசமமாக பயன்படுத்துவதற்கான திட்டங்களை உருவாக்குறது. திட்டங்களின் முன்னுரிமை பகுதியை அதனை பல்வேறு காலகட்டங்களில் செயல்படுத்துவதற்கான வரையறைகளையும் உருவாக்குது. ஓகேவா? இதுவும் பொருளாதார மேம்பாட்டை தடை செய்யும் காரணிகளை கண்டறிந்து தெரிவித்தல், ஒவ்வொரு கட்டத்திலும் திட்டத்தை செயல்பாடுகளை தேவையான அமைப்புகளை நிர்ணயித்தல் மற்றும் தேவையான மாற்றங்களை பரிந்துரைத்தல், இதெல்லாமே இந்த மூணுமே வந்து ஒரே கருத்து தான். அதாவது ஒரு திட்டத்தை தொடங்குறோம்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம நின்று அந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி காட்டணும். இடையில ஏதாவது கொஞ்சம் தடைகள் வந்தாலும் அதுக்கு மாற்று வழிகள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? வேறு ஏதேனும் பணிகள் மத்திய அல்லது மாநில அரசால் குறிப்பிட்டால் அதை மேற்கொள்ளுது. தேசிய வளர்ச்சிக்குழு ஆகஸ்ட் 1952 முதல் ஐந்தாண்டு திட்ட வரைவு அறிக்கையின் பரிந்துரையின் பேரில், அதாவது முதல் ஐந்தாண்டு திட்ட வரைவு அறிக்கையின் பரிந்துரையின் பேரில் உருவாக்கப்பட்டது. இது அரசியல் அமைப்போ அல்லது பாராளுமன்ற சட்டத்தாலோ உருவாக்கப்படாமல் நிர்வாகத்துறையின் தீர்மானத்தின் பெயரில் மட்டுமே உருவாக்கப்பட்டது. இதன் தலைவர் பிரதமர், மத்திய அரசின் அனைத்து கேபினட் அமைச்சர்களும் இதில் இடம்பெறுவார்கள். அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் ஆளுநர்கள் இடம்பெறுவார்கள். திட்டக்குழு உறுப்பினர்கள் இதில் பங்கு பெறுவார்கள். ஓகேவா? இப்போ வந்து திட்டக்குழு பேர நிதி ஆயோக் வந்துருச்சு, அதனால் நிதி ஆயோக் உறுப்பினர்கள் பங்கு பெறுவார்கள். திட்டக்குழுவின் செயலரை தேசிய வளர்ச்சி குழுவின் செயலராகவும் திகழ்வார். நிர்வாக உதவி மற்றும் ஏனைய உதவிகள் அவருக்கு வழங்குவோர் தற்போது நிதி ஆயோக் தலைமை செயலாளர். ஓகே, இது என்ன ரொம்ப இது வந்து எப்படின்னா புள்ளி வைக்காமல் இருக்கிற திட்டக்குழுவோட செயலாளர் தான் தேசிய வளர்ச்சி குழுவுக்கும் செயலாளராக இருப்பார். ஓகேவா? இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டக்குழு இல்லையா, அதுபோல் நிதி ஆயோக் இருக்கு. அப்போ நிதி ஆயோக்கின் செயலாளர் தான் தேசிய வளர்ச்சி குழுவின் செயலாளராகவும் இருப்பார். அவ்வளோதான். தேசிய வளர்ச்சி குழுவின் பணிகள் திட்டங்களை நிறைவேற்றுவதில் மாநில அரசுகளின் ஒத்துழைப்பு பெறுது. தேசிய வளர்ச்சி குழுவோட பணி என்னன்னா திட்டங்கள் நிறைவேற்றுறதுக்கு மாநில அரசுக்கு ஒத்துழைப்பு பெறும். ஓகேவா? தேசத்தின் வளம் மற்றும் முயற்சிகள் ஆகியவற்றின் திட்டத்திற்கு ஆதரவாக திரட்டுதல், அனைத்து முக்கிய துறைகளும் பொதுவான பொருளாதார கொள்கைகளையும் உருவாக்குது. நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் விரைவான மற்றும் சரிசமமான வளர்ச்சியை உறுதிப்படுத்துதல். தேசிய திட்டத்தை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை உருவாக்கி வழங்கும் நிதி ஆயோக் தயாரித்த தேசிய திட்டத்தை ஆய்வு செய்யுது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து திட்டக்குழு உருவாக்கக்கூடிய திட்டங்களை இவங்க ஆராய்ச்சி செஞ்சாங்க, ஆய்வு செய்கிறாங்க. இப்போ திட்டக்குழுக்கு பதிலாக நிதி ஆயோக் வந்துருச்சு. அப்போ நிதி ஆயோக்கோட திட்டங்களை இவங்க ஆய்வு செய்கிறாங்க. ஓகேவா? திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தேவையான வளங்களை அளவிடுதல் மற்றும் அவற்றை அதிகரிப்பதற்கான வழிகளையும் ஆய்வு செய்தல். நிதி ஆயோக்கில் தயாரிக்கப்பட்ட வரைவு திட்டம், அதாவது நிதி ஆயோக் அங்கே தயாரிக்கப்படக்கூடிய அந்த ஒரு திட்டம் ஃபஸ்ட்டு கேபினெட்டுக்கு சமர்ப்பிக்கும். அதாவது கேபினெட் அமைச்சர்கள் கொடுக்குறாங்க, அவங்க பார்த்துக்கிறது தேசிய வளர்ச்சி குழு கொடுக்குறாங்க, அவங்க ஒப்புதல் அளிச்சுக்கிறது பாராளுமன்றத்துக்கு போகுது. பாராளுமன்றத்தில் ஒப்புதல் அளித்து அந்த அங்கீகாரம் பெற்றது தான் அதிகாரப்பூர்வ திட்டம் தான் வரைவு திட்டம் அப்படின்னு வெளியிடுது. ஆனால் இதுக்கு முன்னாடி திட்டக்குழு இருக்கும்போது திட்டக்குழுலேருந்து நேராக கேபினெட் அமைச்சருக்கு போகாமல் டைரெக்டாக இங்கே வந்துடும், தேசிய வளர்ச்சி குழுக்கு வந்துடும். அதாவது திட்டக்குழு டு தேசிய வளர்ச்சி குழுக்கு வந்துடும். அவங்க நேராக பாராளுமன்றத்தில் அவங்க சரி பண்ணிட்டு பாராளுமன்றத்துக்கு போகும், வரைவு பெற்று. ஓகேவா? அங்கீகாரம் பெற்று. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இது ஆலோசனை கூறும் அமைப்பு மட்டும். அதாவது இப்போ உள்ள நிதி ஆயோக்கும் ஆலோசனை கூறும் அமைப்பு தான், தேசிய வளர்ச்சி குழுவும் ஆலோசனை கூறும் அமைப்பு தான். ஓகேவா? பரிந்துரைகள் பாராளுமன்றத்தை கட்டுப்படுத்த.
இவங்க எதுவும் நம்ம பார்லிமெண்ட்டை ஆணையிட்டுலாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு தேவையான மாற்று கருத்துக்கள் எழுதலாம், ஆனால் அது பார்லிமெண்ட்டை கட்டுப்படுத்தாது. நிதி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா என்பதன் சுருக்கமே நிதி ஆயோக் என்பதாம். இதனை இந்தியாவில் உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் என புரிந்து கொள்ளலாம். அதாவது இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது நேஷ்னலில் என், இன்ஸ்டியூட்டில் ஐ, டிரான்ஸ்ஃபார்மிங்கில் டி, இந்தியாவில் ஐ, அதுதான் நிதி, அதுதான் நிதின்னு ஆயிடுச்சு. ஓகேவா? ஆகஸ்ட் 13, 2014 திட்டக்குழுவுக்கு பதிலாக இந்த நிறுவனத்தை உருவாக்கும் முடிவு இந்திய அரசு எடுத்துச்சு. இதன்படி ஜனவரி 1, 2015 அன்று அமைச்சரவை குழுவின் தீர்மானத்தின் மூலம் நிதி ஆயோக் அமைக்கப்பட்டுச்சு. இது நிதி ஆயோக்குள்ள மோடி அவர்கள் பேசக்கூடிய ஒரு வீடியோன்ற ஃபோட்டோ. இந்திய பிரதமரை நிதி ஆயோக் தலைவர் மற்றும் அமைச்சர்கள் உறுப்பினர்கள் ஆவார். இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கோட தலைவர், மத்திய அமைச்சர்கள்லாம் அவர் உறுப்பினர்கள். ஓகேவா? இந்த அமைப்பின் தலைவராக பிரதமர் செயல்படுவார். அதாவது பதவி வழியில் இப்போ வந்து மாநிலங்கள் தலைவர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர்னு சொல்கிறோம்ல, துணை குடியரசுத் தலைவர் வந்து பதவி வழியில் மாநிலங்களவை தலைவர். அந்த மாதிரி இவர் வந்து இவர் வந்து பிரதமர்ன்றவர் பதவி வழியில தான் விண்வெளி ஆராய்ச்சியின் தலைவர், நிதி ஆயோக்கின் தலைவர், திட்டக்குழுவின் தலைவர், இந்த மாதிரி எல்லாம் பதவி வழியில தலைவராக இருக்கும். ஓகேவா? ஆனால் இவர் வந்து அதில் தலைவராக இவரோட பொறுப்போட துணைத் தலைவராக இருப்பார் பாருங்க, அதாவது செயலாளர், துணைத் தலைவர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவர் தான் அதில் முக்கியமானவர். ஓகேவா? துணைத் தலைவர் மற்றும் 5 நிரந்தர உறுப்பினர்கள் பிரதமரால் நியமிக்கப்படுவார். அதான் பிரதமரால் நியமிக்கப்படுவார்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் துணைத் தலைவர் தான் இங்கே முக்கியம், இம்பார்ட்டன்ட். அரவிந்த் பனஹாரியா அவர்கள் நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர். ஜனவரி 2015 முதல் ஆகஸ்ட் 2017 வரை இருக்கிறார். ராஜீவ்குமார் அவர்கள் அரவிந்த் பனஹாரியாவிற்கு பிறகு துணைத் தலைவராக பணியாற்றியவர். 2017 2012 22 வரை. ஓகே, 2022 வரை. சுமன் பெர்ரி, இவர் தான் சுமன் பெர்ரி. சுமன் வச்சதுக்கு சுபன்னு வச்சுக்கலாம், பண்ணு மாதிரி இருக்காரு. ஓகேவா? கொழுன்னு இருக்காருல்ல. ஓகே, சுமன் பெர்ரி தற்போது நிதி ஆயோக்கின் துணைத் தலைவராக உள்ளார். மே 2022 முதல் இருந்துகிட்டு இருக்காரு. ஓகேவா? தலைமையகம் புதுடெல்லி. அமைப்பு தலைவர்கள் நரேந்திர மோடி தலைவராக இருக்காரு, சுமன் பெர்ரி துணைத் தலைவராக இருக்காரு. மற்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க, அவங்க பேர் தெரிஞ்சுக்கங்க. விவேக் தீப்ராய் உறுப்பினர், வி.கே. சரஸ்வந்த் உறுப்பினர், ராமேசு ஜாந்த் உறுப்பினர், வினோத் பவுல் உறுப்பினர். நிதி ஆயோக்கின் பணிகள்: கூட்டுறவு மற்றும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி, நாட்டின் நிகழ்வுகள் மாநிலங்களை பங்கெடுக்க வைத்தல், பரவலாக்கப்பட்ட திட்டமிடல், தொலைநோக்கு மற்றும் காட்சி திட்டமிடல். தொலைநோக்கு மற்றும் காட்சி திட்டமிடல்னா இதுக்கு அடுத்து நடக்க போறது, அதாவது வருங்காலத்துக்காகவே முன்கூட்டியே திட்டமிடுறது. நிபுணர்கள் கூட்டமைப்பு உருவாக்கு, அதாவது இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில சிறந்தவங்களா இருப்பாங்க. அப்போ அவங்களெல்லாம் சேர்த்து அந்த துறை பற்றி ஒரு முழு திட்டமிடுறதுக்கு தான் நிபுணர்கள் கூட்டமைப்பை உருவாக்குறது. உகந்ததாக்குதல், சச்சரவை தீர்த்தல்னா இப்போ 2 மாநிலங்களுக்கு இடையில ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அந்த 2 மாநிலங்களுக்கு இடையில பிரச்சனை வந்துச்சுன்னா அதை தீர்த்து வைக்கிறது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில பிரச்சனை வந்துச்சுன்னா தீர்த்து வைக்கிறது. இந்த மாதிரியான திட்டங்களை தீட்டி கொடுக்கறது. ஓகேவா? வெளி உலக தொடர்பை ஒருங்கிணைத்து, அதாவது வெளி உலகில் நடக்கக்கூடிய தொடர்பு, அந்த திட்டங்களை நம்ம வந்து ஒருங்கிணைச்சு நம்ம இதுக்கு செயல்படுமா அப்படின்ற மாதிரி பார்க்கறது. உள்நாட்டு ஆலோசனை வழங்குதல், திறன் உருவாக்குதல், கண்காணித்தல் மற்றும் மதிப்பிடுதல். அது கண்காணித்தல் மதிப்பிடுதல் அப்படின்னா நம்ம தீட்டி கொடுத்த திட்டம் சரியான முறையில் செயல்படுதா, அது கரெக்டாக போயிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறது கண்காணித்தல். மதிப்பிடுதல்ன்றது அதுதான், அது மாதிரி தான் சேம் ஆகும். மைய திட்டக்குழு ஒரு திட்டத்தை கையில் வைத்துக்கொண்டு நாட்டின் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்தி விரும்பிய திசையில் நடைபெற வைப்பது சர்வாதிகார திட்டமிடல். ஓகேவா? சர்வாதிகார திட்டமிடல்னா மையமாக ஒரு திட்டத்தை மத்திய அரசே வச்சுக்கும். அவங்க சொல்கிற மாதிரி நம்ம செய்யணும். கீழே இருக்கவங்கலாம் அவங்க விரும்புகிறதான் இங்கே நடக்கும். அந்த மாதிரி அவங்க விரும்பிய திசையிலே கொண்டு போகிறது தான் சர்வாதிகார திட்டமிடல். ஓகேவா? ஒரு ஆண்டில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறுகிய கால திட்டங்கள், கட்டுப்படுத்தும் திட்டங்கள், ஆண்டு திட்டங்கள் அப்படிலாம் அழைக்கிறாங்க. அதே 3-7 ஆண்டுகள் அந்த லெவலில் இருக்கக்கூடிய திட்டங்களை வந்து நடுத்தர கால திட்டங்கள். பொதுவாக 5 ஆண்டு திட்டங்கள்லாம் செயல்படுத்துகிறோம், ஆனால் அது நடுத்தர கால திட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 to 30 ஆண்டுகளுக்கு தீட்டப்படக்கூடிய திட்டங்களை வந்து நீண்ட கால திட்டங்கள், இதை வந்து முன்னோக்கு திட்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க. மனித வளம், சமுதாயத்தின் மனப்பான்மை, அரசியல் சூழ்நிலைகள் மற்றும் வரலாற்று நிகழ்வுகள்
பொருளாதார முன்னேற்றத்தில் மிக அதிக அளவில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. முன்னேற்றத்திற்கு மூலதனம் அடிப்படையானது ஒழிய அது மட்டுமே போதுமானதல்ல அப்படின்னு ராகனார் நார்கஸ் அப்படின்ற சொல்லியிருக்காரு. அதாவது முன்னேற்றம் வேணும்னா மூலதனம் அப்படின்றது பணம், அந்த பொருள்களில் தான் மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மூலதனம் மட்டுமே போதுமானதில்லை. மனித வளம் பெரிய ரோல் பண்ணுது. மனித வளம் தான் இங்கே பெரிய ரோல் பண்ணுது அப்படின்னு அவர் சொல்றார். பொருளாதார திட்டமிடல் என்பது தனியார் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்கப்படுதலை குறிப்பது. அதாவது இவர் சொன்னது 1991க்கு முன்னாடி சொல்லிட்டார். அதாவது 1969க்கு அந்த டேதை சொல்லியிருப்பாரு. அப்பதான் சொல்றாரு, அதாவது பொருளாதார திட்டமிடல் அப்படின்றது தனியார் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்குவதை குறிப்பது அப்படின்றாரு ராபின்ஸ். ஆனால் 1991 புதிய தொழில் கொள்கைன்னு ஒன்று வரும். அப்போ எல்லா கேட்டையும் திறந்து விட்டுருவாங்க. பொதுத்துறை, தனியார் துறை எல்லாம் சேர்ந்து கலப்பு பொருளாதாரம் ஆயிரும். அதுக்கு முன்னால் பொதுத்துறை தான். ஓகேவா? அது பார்ப்போம். பொருளாதார திட்டமிடல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை அடைய உரிய பொறுப்பில் உள்ளவர்களை நிதானமாக சிந்தித்து இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களை அதிக அளவில் பயன்படுத்த சுட்டிக்காட்டும் வழிமுறைகள் ஆகும் அப்படின்றார். அதாவது பொருளாதார திட்டமிடல் அப்படின்றது டால்டன் என்ன சொல்றாரு அப்படின்னா, கொஞ்சம் நல்லா சிந்திங்கப்பா, அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க நல்லா சிந்திச்சு இந்த பொருளாதார வளங்களை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு சுட்டி காட்டி நல்லா வழிமுறைப்படுத்தி நடத்துங்க அப்படின்றார். இந்த பாருங்க, இந்த இது ரொம்ப பிடிச்ச ஒரு இது, இந்த மார்கரெட் தட்சர் அவர்கள் சொன்னதுதான் சூப்பரான டைட்டில். தவறாக நடைமுறைப்படுத்தினால் நன்கு வடிவமைக்கப்பட்ட திட்டம் கூட தோல்வியடையலாம். அதாவது நல்ல ஒரு பிளானை போட்டு அது கொஞ்சம் அப்படி இடக்கு முடக்கா தப்பா நடைமுறைப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை தோல்வி அடையலாம், சப்போஸ் வெற்றியும் பெறலாம். ஏன்னா நன்கு வடிவமைக்கப்பட்ட திட்டம். ஆனால் சரியாக நடைமுறைப்படுத்துவதால் தவறாக வடிவமைக்கப்பட்ட திட்டம் ஒருபோதும் வெற்றி அடையாது. அதாவது ஒரு பிளானே சொதப்பல் பிளானை போட்டுட்டு அதை சரியா எப்படி செஞ்சோமோ, எப்படி பிளான் போட்டுருமோ அதே மாதிரி நடத்தினா அது வெற்றிலாம் அடையாது. ஏன்னா பிளான் சொதப்பலாச்சு. அதாவது ஒரு குட் பிளான் வச்சுருக்கோன்னு வச்சுங்க, நல்ல பிளான், அதை நம்ம எசக்க பொசக்கா நடத்தினாலும் அது போய் சேர இடத்துல சப்போஸ் சேரவும் வாய்ப்பு இருக்குது, சேராமல் நிற்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம வச்சிருக்க பிளானே சொதப்பலான பிளான்னா அதை நம்ம எவ்வளோதான் கரெக்டாக கொண்டு போனாலும் அது தோல்வியில் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறார். அது இல்லாமல் இன்றைக்கும் என்றைக்கும் உன்னுடைய வேலைகளை திட்டமிட்ட பிறகு நடைமுறைப்படுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இது புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின் தான், தெரிஞ்சுக்கலாம். 5 ஆண்டு திட்டங்கள், இதான் முதல் 5 ஆண்டு திட்டம். நேரு அவர்கள் தலைமையில் கூடிய கூட்டம். தொடங்கியவர் நேரு, முடித்தவர் மோடி அப்படின்னு போட்டிருக்கு. அவ்வளோதான். 5 ஆண்டு திட்டங்கள் மூலம் பொருளாதார முன்னேற்றம் அடைய 1928ஆம் ஆண்டு முயன்ற முதல் நாடு ரஷ்யா. இந்தியாவில் திட்டமிட்ட பொருளாதார முன்னேற்றத்திற்கான உறுதியான அடித்தளத்தை அடிமைத்து கொடுத்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான். அதாவது 1938 ஹரிபுரா அப்படின்ற இடத்துல ஒரு உரை நடத்துவார். அதில் தான் திட்டங்களோட சிறப்பு பற்றியும் அதோட தேவையை பற்றியும் வலியுறுத்துறாரு. அதை தொடர்ச்சியாக காங்கிரஸ் ஆளுமைக்குட்பட்ட மாநிலங்களில் தொழில்துறை அமைச்சர்கள் கூட்டம் ஒன்று 1938 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி கூட்டுறாங்க. அந்த கூட்டத்தில் தான் அதாவது ஆங்கிலேய ஆட்சிக்கு உட்படாத சிற்றரசுகளின் பிரதிநிதிகளை கொண்ட தேசிய திட்டக்குழு ஒன்றை அமைத்து முடிவெடுக்கப்பட்டுச்சு. நேரு அமைத்தார். 15க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட தேசிய திட்டக்குழு முதல் கூட்டம் 1938ஆம் ஆண்டு நடைபெற்றுச்சு. 2ஆம் உலகப் போர் மற்றும் அன்றைய அரசியல் சூழ்நிலை காரணமாக அவரது முயற்சிகள் தடைப்பட்டுச்சு. இந்திய திட்டக்குழு 1950 மார்ச் 15 நாள் பிரதமர் தலைமையாக கொண்டு அமைக்கப்பட்டது. அப்போது பிரதமராக இருந்தவர் நேரு அவர்கள் தான். முதல் 3 5 திட்டங்களுக்கு பிரதமராக நேரு அவர்கள் தான் இருப்பாங்க. ஓகேவா? அப்படி போகும். தேசிய திட்டக்குழு 1948 உருவாக்கப்பட்ட தொழில் கொள்கை 1956, 71, 77, 80 ஆகிய ஆண்டுகள் திருத்தி அமைக்கப்பட்டது. 1991 ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும். அப்போதைக்கு தான் தனியாருக்கு கேட்ட திறந்து விட்டுருவாங்க. அப்போ அதான் புதிய பொருளாதார கொள்கை அப்படின்றாங்க. 1969 14 வங்கிகளும் 1980 6 வங்கிகளும் தேசியமயப்பட்டுச்சு. இந்தியாவில் 12 5ஆண்டு திட்டங்கள் நடத்தினாங்க. 12வது 5ஆண்டு திட்டம் கடைசி, அதாவது 2012 17 வரைக்கும். இதுவே இறுதியானது. பின்பு திட்டக்குழுவுக்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. முதல் 5ஆண்டு திட்டம் 1951 முதல் 56 வரை. அதாவது முதல் 5ஆண்டு திட்டம் அப்படின்றது ஹேர்டு தோமர் மாதிரி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் ஹேர்ட் டாமர் மாதிரின்னு விழுந்திருக்கு. ஓகே, அடிப்படையாக கொண்டது. வேளாண்மையை தான் முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்படுவாங்க. திட்டம் 3.6 வளர்ச்சியுடன் வெற்றி பெற்று 2வது 5ஆண்டு திட்டம் 1956 முதல் 1961 பிசி மஹலனோபிஸ் அவர்கள் தலைமையில்
அமைக்கப்பட்ட ஒரு திட்டம். தொழில்துறைக்கு முன்னேற்றத்தை முதன்மை நோக்கமாக கொண்டிருக்கும். 4.1% வளர்ச்சியோட வெற்றி பெற்று. மூன்றாவது 5ஆம் திட்டம் 1961லேருந்து 66 வரை. இந்த டயத்தில் தான் 1965 செப்டம்பர் 23 இந்தியா பாகிஸ்தான் போர் வந்துடும். அதனால் இந்த திட்டத்தை முழுமையாக முடிக்க முடியாது. ஆனால் இந்த திட்டத்தோட இது என்னென்னா, சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துவதை முதன்மையாக நோக்கமாக வச்சுருப்பாங்க. திட்டத்தோட பேர் காட்கில் திட்டம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகேவா, காட்கில் திட்டம். இது இந்த ஃபஸ்ட்டு இந்தியன் அண்ட் பாகிஸ்தான் வார் நடந்தப்போ எடுத்தது திட்ட விடுமுறை. திட்ட விடுமுறை காலம், அதாவது திட்ட விடுமுறை காலம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 65 போர் இருந்ததுனால 66 முழுமையாக முடிக்காமல் 66லேருந்து 69 வரை திட்ட விடுமுறை காலம் போட்டாங்க. அதாவது இந்தியா பாகிஸ்தான் போர், 3வது 5ஆண்டு திட்டத்தின் தோல்வி திட்ட விடுமுறைக்கு முக்கிய காரணம். இக்காலத்தில் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண்மை, வேளாண் சார் துறைகள் மற்றும் தொழில்துறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுச்சு. 4வது 5ஆம் திட்டம் 1969லேருந்து 1974 வரைக்கும் நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதலை முதன்மை நோக்கமாக கொண்டிருந்துச்சு. ஆனால் 5.7% இலக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் 3.3, அதாவது கொஞ்சம் தான் போயிருக்க முடிஞ்சிருச்சு. அதனால் தோல்வி. 5வது 5ஆண்டு திட்டம் 1974 முதல் 1979 வரை. 5வது 5ஆண்டு திட்டத்தில் பிரதம மந்திரியை இந்திரா காந்தி தான் இருந்தாங்க. அதாவது வறுமையை ஒழிப்போம், ஹார்பி ஹட்டாவோ அப்படின்றது ஹிந்தி சொல்லு. அதை நான் தமிழில் எழுதியிருக்கேன். ஓகேவா, ஹார்பி ஹட்டாவோ, வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு எல்லாம் லட்சியமாக வச்சுருந்தாங்க. டிபி தார் அவர்களால் தயாரிக்கப்பட்ட திட்டம். இத்திட்டம் 1978, அதாவது ஓராண்டுக்கு முன்பே கைவிட்டுருவாங்க. ஏன்னா அவங்க காங்கிரஸ் முடிஞ்சு ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுனால திட்டம் ஓராண்டுக்கு முன்பே முடிவுற்று. ஓகேவா, பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸும் எப்படி ஆளுங்கட்சி எதிர்கட்சி அந்த சண்டை இருக்கிற மாதிரி அப்போதைக்கும் அந்த சண்டை இருந்ததுனால அவங்களோட திட்டங்களை இவங்க புறக்கணிச்சிட்டாங்க. யார்? ஜனதா கட்சி புறக்கணிக்கிறாங்க. அதாவது சுழல் திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டுறாங்க. அதாவது 1978லேருந்து 79 வரைக்கும். 1978லேருந்து 79 5ஆண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்ட சுழல் திட்டத்திற்கு பிரதமராக இருந்தவர் மொராஜி தேசாய் அவர்கள் தான். அவர் ஜனதா கட்சி அரசாங்கத்தை சேர்ந்தவர். 5ஆண்டு திட்டத்தை நிறுத்திட்டு 1978லேருந்து 83 காலத்துக்கு சுழல் திட்டம் அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்திட்டார். அதாவது ரோலிங் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எப்படின்னா ஒரு வருஷம் முடிச்சுக்கிறது அடுத்து ஒரு வருஷம் அப்படி போகும். ஓகேவா, இது எப்படின்னா சுட்டி காட்டும் திட்டம்னு ஒன்று வரும். அதாவது என்ன செய்தோம், எதற்கு செய்தோம், எப்படி செய்தோம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு வருஷத்துல நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எவ்வளோ செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த பிளான் ஒவ்வொரு 1 இயர் பிளானாக போட்டு போகிறது. அதான் சுழல் திட்டம். 6வது 5ஆம் திட்டம், அதுக்கடுத்து மறுபடியும் இந்திரா காந்தி பிரதமர் வந்துடுவாங்க. அப்போதைக்கு மறுபடியும் என்ன செஞ்சுருவாங்க, 6வது 5ஆம் திட்டத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஓகேவா, அந்த சுழல் திட்டம் அப்படின்றது செட் ஆகாது. அவங்க அந்த 5ஆம் திட்டத்துக்கு மட்டும் கொண்டு வந்துடுவாங்க. இது முதலீட்டு திட்டம், அதாவது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. ஏழ்மையை போக்கு அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதாவது ஏழ்மையை போக்குறதுக்கு அதிரடி நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க. 7ஆம் 5ஆண்டு திட்டம் 1985 முதல் 90 வரை. ஓகேவா, தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குறது மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பு உருவாக்குறது முதன்மை நோக்கம். அதாவது தன்னிறைவான பொருளாதாரம், ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு இருந்தாலே ஒவ்வொருத்தருக்கும் தேவையான பொருளாதாரம் வந்துடும். ஏன்னா சம்பளம் வரும், பொருளாதாரம் வந்துடும். அந்த மாதிரி தான் நோக்கம் வச்சுருக்காங்க. முதல் முறையாக பொதுத்துறைக்கும் மேலாக தனியாருக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுச்சு. இது தனியார் துறையின் வெற்றியாக தான் அமைஞ்சிருந்தது. ஓகேவா, ஆண்டு திட்டங்கள் 90லேருந்து 91 வரைக்கும். 90-91 காலகட்டத்தில் இந்தியா கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்படும். குறிப்பாக அந்நிய செலவாணி கையிருப்பு மிக குறைஞ்சிருச்சு. மைய அரசின் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதால் 8ஆம் 5ஆண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த இயலல். எப்போ பாருங்க, அதில் 8ஆம் 5ஆம் திட்டம் தொடங்கியிருக்கணும், தொடங்கலை. 90லேருந்து 91 மற்றும் 91லேருந்து 92 அப்படின்னு 2 ஆண்டு திட்டங்களை உருவாக்குறாங்க. 1991 புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் அப்போதைய பிரதமர் PV நரசிம்மராவ் அவர்கள். இதை நடைமுறைப்படுத்தி வடிவமைத்தவர் நிதியமைச்சர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். அதாவது நிதியமைச்சராக மன்மோகன் சிங் ரொம்ப காலம் இருப்பார். ஓகேவா, இவர் பொருளாதார சீர்திருத்தங்கள் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அதாவது இவர் பொருளாதார சீர்திருத்தங்கள் தந்தை என அழைக்கப்படுகிறார். இவர் இந்திய பொருளாதாரத்தை உலகத்துடன் இணைத்து வளர்ச்சி பாதை கொண்டு சென்ற முக்கிய நபர்கள். நரசிம்மராவ் பிரதமராக இருந்து கொள்கையை அறிமுகப்படுத்தினார். டாக்டர் மன்மோகன் சிங் நிதி அமைச்சராக இருந்து கொள்கையை வடிவமைத்து செயல்படுத்தினார். ஓகே, ஜெமினி எந்த அளவுக்கு யூஸ் ஆகுவாங்க. நான் பாட்டு கண்டென்ட் கொடுத்தேன்னா ஃபோட்டோ கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு.
8ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1992 முதல் 1997 வரை வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் போன்ற மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தது. இக்காலகட்டத்தில் இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கை 1991 அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 முதல் 2002 வரை சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு திட்ட முக்கிய கவனம் கொடுத்துச்சு. 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002லேருந்து 2007 வரைக்கும் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் 11வது குடியரசுத் தலைவர். 10வது ஐந்தாண்டு திட்டம், ஓகேவா, அவர் குடியரசுத் தலைவராக இருந்தபோது தொடங்கப்பட்ட திட்டம். தனிநபர் வருவாயை இருமடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்தது. அதாவது தனிநபர் வருவாயை வந்து இருமடங்காக உயர்த்த இலக்கு போடுறார். இந்த இதெல்லாம் புறார் திட்டம்னு கொண்டு வருவார். அதாவது நகர்ப்புறத்தில் கூடிய சொகுசான தன்மையை கிராமப்புறத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி, நகர்ப்புறமும் கிராமப்புறமும் ஒரே மாதிரி வரணுன்ற மாதிரி கொண்டு வர திட்டம். ஓகே, 2012ஆம் ஆண்டு வறுமை விதத்தை 15% குறைக்க குறிக்கோள் வச்சிருந்திருக்காங்க. 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2007 முதல் 2012 விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி முதன்மை நோக்கம். அதாவது விரைவாகவும் பண்ணணும், அதிகமாகவும் உள்ளடக்கிய வளர்ச்சி வீதம். ஓகேவா. 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2012லேருந்து 2017 தான் கடைசி. விரைவான, அதிகமாக உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. அதாவது அதில் வந்து நிலையான வளர்ச்சியில் நிலையான வளர்ச்சி இருக்குது, அவ்வளோதான். 11க்கும் 12க்கும் டிஃப்ரெண்ட். முதன்மை நோக்கம் வளர்ச்சி இலக்கு 8%. தற்போது 15 வருட தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. அதாவது நிதி ஆயோக் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதில் 7 வருடங்கள் தொலைநோக்கு திட்டங்களையும் 3 வருடங்கள் செயல் திட்டங்களையும் கொண்டிருக்கும் என நிதி ஆயோக் அறிவித்துள்ளது. மீண்டும் மற்ற வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேர்வில் வெற்றி பெற உங்களுக்கு உறுதுணையாக டிஎன்பிசி 7 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதோடைய பிடிஎஃப் என்னோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. இந்த வீடியோ அப்லோட் பண்ணி கரெக்டாக 2 நாளில் அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கமெண்ட்லேயோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருவேன். நன்றி தோழர்.